வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். பெஞ்சிக்கிட்டே இருக்கு. அடுத்த ஒரு 3 நாட்கள் வரைக்கும் வெளுன்னு வெளுக்க போகுது. மழை தான். இதை பற்றி தான் முழுக்க பேச போகிற நிகழ்ச்சியில் போகலாம். சென்னை மக்கள் உண்மையிலேயே பாவங்க, நம்மள தான் சொல்கிறேன். ஏன்னா அடித்தா வெயில் உரின்னு தலையை உரிச்சு அடிக்குது, அடித்தா மழையும் வெளுத்து வாங்குது. ஒரு ராத்திரி அடித்த மழை இருக்கு, அந்த இம்பேக்ட்லேருந்து இன்னும் நம்மளால் வெளியே வர முடியல. இப்போ வரைக்கும் எங்கே பார்த்தாலும் மேகம் மப்பாக தான் இருந்துக்கிட்டு இருக்கு. அப்பேற்பட்ட நம்ம சென்னையில் அடைமழை மட்டும் இல்லைங்க, இதுக்கு முன்னாடி வெயில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னாலும் கிட்டத்தட்ட 1.5 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வெப்ப அளவு அதிகரிச்சுது. இந்த 32 டிகிரி செல்சியஸ் 37 டிகிரி செல்சியஸ் இப்படி போகிறது எப்பவுமே ஓகே. ஆனால் கன்சிக்யூட்டிவாக 1.5 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் கூட்டுறது பார்த்தீங்களா. இப்போ 37னா 38.5 இதுதான் சொல்கிறேன் அந்த அளவுன்ட்டு. இது போல் 1.5 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வெயில் வாட்டி வதச்சது இதே ஜூன் மாதம். ரொம்ப நாட்களுக்கு முன்னாடிலாம் இல்லை, மழைக்கு முந்தின நாளே சொல்கிறேன். அவ்வளோ வெயில் இங்கே அடித்து துவைச்சது. அப்படியே கட் பண்ணிட்டு இங்கே வந்தால் கடந்த 27 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த ஜூன் மாதம் அப்படின்றதுல கனமழை வெளுத்து வாங்கியிருக்குங்க. இதுக்கு முன்னாடி 1996 வருஷம் ஜூன் மாதம்தான் 400 மில்லிமீட்டர் வரைக்கும் மழை பதிவாச்சு. இப்போ இந்த ஜூனில் இந்த ராத்திரி அடித்து துவைச்சது பார்த்தீங்கன்னா மழை, அதை மட்டுமே கணக்கெடுத்து பார்த்தீங்கன்னா 150 மில்லிமீட்டர் மழை இப்போதைக்கு பதிவாகி இருக்கு. ஸோ 27 ஆண்டுகளுக்கு பிற்பாடு இப்போ ஏற்பட்ட ஒரு வினோதம் இதே ஜூன் மாதம் அரங்கேறி இருக்கு. ஜூன் மாதத்தில் பள்ளிகளுக்கு விடுமுறை அப்படின்றது, அதுவும் கனமழையால் விடுமுறை அப்படின்ற செய்தியை நம்ம பெருசாக கேட்டிருக்கவே மாட்டோம். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா 2023 ஜூன் மாதம் பள்ளிகளுக்கு விடுமுறை இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த மழையோட தாக்கம் இருக்குல்ல, அதை சார்ந்த நீர் தேக்கம் இருக்குது பாருங்க, அதை பற்றின ஒரு புகைப்படம் தான் இது. நம்ம கத்திப்பாரா பிரிட்ஜ் இருக்குல்ல, அங்கே ஆக்சுவலாக நீங்கள் ரைட்டில் கட் பண்ணிங்கன்னா அர்பன் ஸ்கொயருக்கு போக முடியும். அதுக்கு முன்னாடி தாங்க இந்த ஒரு குறிப்பிட்ட சப்வே இருக்குது. நீங்கள் இதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா இந்த சப்வே ஸ்ட்ரக்சரில் அமைக்கிறதுக்கு முன்னாடி எடுத்துக்கிட்டிங்கன்னா மழை தண்ணி அப்படி நிற்கும். லைட்டாக மழை பெஞ்சாலே போதும், தண்ணி பயங்கரமாக நிற்கும். இப்போ இந்த இடத்துல இவ்வளோ தூரம் வேலைப்பாடு பண்ணியும் அந்த இடத்துல தண்ணி இந்த அளவுக்கு நிற்குது. ஆனால் என்ன ஒரு ஆறுதலான விஷயம், இந்த ஒரு கெட்ட விஷயத்தில் ஆறுதலான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சென்னையில் பெருமளவு இந்த நீர்த்தேக்கம் அப்படின்றது குறைஞ்சிருக்கு. முன்னாடிலாம் ரொம்ப அதிகமாக இருக்கும், லைட்டாக மழை பெஞ்சாலும் நீர் தேங்கும், சில நாட்கள் வரைக்கும் வடியாமல் நிற்கும். ஆனால் இந்த வாட்டி அந்த ஒரு நிலைமையில் கொஞ்சம் வடிய ஆரம்பிச்சிருக்கு. அண்ட் சில இடங்களில் கால் டாக்ஸி ஓட்டுறவங்களாம் இருக்காங்களே, அவங்களாம் பரிதாபங்க. அவங்க சரி புக் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு இந்த கஸ்டமர்ஸ் அழைச்சிட்டு வரதுக்காக போகிறாங்க. போகிற வழியிலேயே இது போல் தண்ணியில் நின்று கார் மிதக்கலாம் செய்யுது. இது போல் சினாரியோ சேனல் நடந்திருக்கு. அந்த கால் டாக்ஸி ஓட்டுறவங்க அன்றைக்கி ஓட்டி சம்பாதிக்கிறது காசு மட்டும்தான். அந்த கார்லேயும் தண்ணி ஏறி உள்ள ஸ்பேர் பார்ட்ஸ் எதுனா ஆகி யோசிச்சு பாருங்கள், எக்ஸ்ட்ரா செலவு வேறு. ஸோ இது போல் சினாரியோஸும் சென்னையில் அங்கங்கே பார்க்க முடிஞ்சுட்டு தான் இருக்குது. நம்ம வட சென்னை எடுத்துக்கிட்டிங்கன்னா நிலைமை இதே தான். ஆக்சுவலாக ஏற்கனவே வட சென்னை பார்த்தீங்கன்னா ரொம்ப இறுக்கமாக இருக்கும். அந்த பகுதிகளில் பக்கத்து பகுதியில் ரொம்ப ஒட்டிய வீடுகள், மரங்கள் அதிகப்படியாக காணப்படுறது பெரிய விஷயம். அப்பேற்பட்ட வட சென்னையில் தண்ணி பயங்கரமாக நிற்கவும் செஞ்சுருக்கு. ஒரு ராத்திரி பெஞ்ச மழை ஓகேவா, அதை மைண்டில் வச்சுங்க, அதுக்கு இவ்வளோ பெரிய இம்பாக்ட். அண்ட் இந்த நேரத்தில் பிளேமை நம்ம மொத்தமாக சுமத்திட முடியாதுல்ல. இவங்க சரியாக பண்ணலப்பா கவர்மெண்ட்டு, கார்பரேஷன், இதனால தான் இது போல் நடக்குதுன்னு சொல்லிட்டு. இயற்கை உங்களுக்கே புரியும், திடீர்னு இது போல் அடின்னு அடித்தா என்ன பண்ண முடியும். இந்த நேரத்தில் சென்னை மாநகராட்சி சார்பில் இருந்து ஒரு நம்பரை அவங்க அறிவிச்சிருக்காங்க. அதாவது மழை பாதிப்பு சார்ந்த புகார்கள் இருக்குல்ல, இதை பொதுமக்கள் சென்னை வாசிகள் தெரிவிக்கிறதா இருந்தால் இந்த நம்பருக்கு நீங்கள் கூப்பிடலான்னு சொல்லியிருக்காங்க. 1913 தேவைப்படுறவங்க நோட் பண்ணிக்கோங்க. இந்த மழை காலத்தில் பெரும்பாலும் சேஃபாக தான் இருப்போம். நம்ம வீடுகளில் வீடு இருக்கிறவங்க சேஃபாக இருப்போம். இந்த வீடுகள் இல்லாமல் இருப்பாங்களே, இந்த பிளாட்ஃபார்ம் ஓரமாக தங்கி இருக்கவங்க, இது போல் சகோதர சகோதரிகளை சொல்கிறேன். ஸோ இது போல் நபர்கள் யாராவது பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு உதவுங்க. ஏன்னா நமக்கு ஹெல்ப் பண்ணிக்க நாமளே இருக்கோம். ஆனால் இவங்கள மாதிரி ஆட்களுக்கு அங்கே போகிற யாருன்னா ஹெல்ப் பண்ணால் மட்டும் தான் உண்டு. பெருசாலாம் ஒன்றும் இல்லைங்க, உணவு வீட்டில் தயாராகுதா கொஞ்சம் கொடுங்க, போகிற வழியில் பிஸ்கட் பேட்டர்னா வாங்கி கொடுக்க முடியுமா அதையாச்சும் செய்யுங்க. ஏன்னா இவங்க நல்லா இருக்க காலங்கள்லேயே ஓடி ஆடி உழைச்சி அதுக்கப்புறம் தான் அந்த ஒரு நாள் சாப்பாட்டுக்கு அவங்க திருப்திப்படுத்திக்க முடியும். ஆனால் இது போல் மழை பெஞ்சு அவங்க அந்த இடத்துல முடங்குற மாதிரி சூழல் ஏற்பட்டுச்சுன்னா சுற்றி இருக்க நம்ம தான் உதவி பண்ணணும். இது பேசிக்கான ஒரு ஹியூமானிட்டி தான், யோசிச்சு பாருங்கள். அந்த நேரத்தில் இன்னொரு முக்கியமான விஷயமும் மக்கள்கிட்ட ஷேர் பண்ணி ஆகணும். இந்த மழை அதிகமாக பெய்கிற டைம் இருக்குல்ல, அப்போ இந்த மரங்களுக்கு கீழேயும் இல்லை அதுக்கு பக்கத்துலையும், மின் கம்பங்களுக்கு கீழேயோ இல்லை அதுக்கு பக்கத்துலையோ தயவு செஞ்சு நிற்காதீங்க. ஒரு சிலர்லாம் ஃபோன் பேச ஆரம்பித்தாங்கன்னா போய்கிட்டே இருக்கும் பேச்சு. ஆனால் அவங்க ஏதோ சுயநினைவிலே இல்லாத மாதிரி சுற்றி நடக்கிற எல்லாத்தையும் மறந்துக்கிட்டு பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அது போல நபர்கள் மரத்தடியில் நின்னது கூட தெரியாமல் ரொம்ப நேரம் நின்றுக்கிட்டு இருப்பாங்க. எதுக்காக இது வேண்டான்னு சொல்கிறேன்னா, இந்த நேரத்தில் காற்று பலமாக வீசியோ இல்லை மழையின் தாக்கத்தின் காரணமாகவோ மரங்கள் முறிஞ்சு விழுதுன்னா தரையில் விழுறதுக்கு பதிலாக தலையில் விழுற மாதிரி ஆகிடும். ஸோ இதுக்காக சொல்கிறேன், மரங்கள் பக்கத்தில் நிற்கிறதையும் மின்கம்பங்கள் அருகில் நிற்கிறதையும் தவிர்த்துருங்க. ஏன்னா மின்கம்பம், டிரான்ஸ்ஃபார்மர் அங்கெல்லாம் நீங்கள் நின்று வெடிப்பு எதனா அங்கே ஏற்பட்டுச்சுன்னா ரொம்ப ரிஸ்க்குங்க. ஸோ அதனால் அந்த ஒரு ஆபத்தை மட்டும் இந்த நேரத்தில் தவிர்த்துக்க செய்யுங்க.
ஆக்சுவலாக நாம் எப்பெல்லாம் என்ன நினச்சிட்டு இருப்போம், இந்தியாவிலேயே சென்னையில் மட்டும்தான் அதிகமாக மழை போட்டு வாட்டி வதைக்குது, இப்படியே போனால் மக்கள் நிலைமை என்ன ஆகுது, சென்னையை வெள்ளத்தில் மிதக்கிற மாதிரி காட்சி அளிக்கும் போல இருக்குது, அது மறந்துக்கிட்டு இருப்போம். ஆனால் ஒரு ஃபேக்ட் சொல்லட்டுமா, நம்ம இந்தியா முழுக்க திரும்பி பார்க்கணும். அஸ்ஸாம்லங்க இப்போ பரிதாப நிலை, அங்கேயே நாட்கள் கணக்கில் மழை அடிக்கலை, ஒரு ராத்திரி மழை அஸ்ஸாம் அப்படியே புரட்டி போட்டிருக்கு. இந்த அஸ்ஸாமோட பரிதாப நிலையை சொல்லிடுறேன், அதுக்கப்புறமா சென்னையோட இப்போது நிலை இருக்குல்ல, அதை நீங்கள் ஒப்பிட்டு பாருங்கள், உண்மை உங்களுக்கே புரியும் எங்கே பாதிப்பு ரொம்ப ஹெவியாக இருந்துகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு. அஸ்ஸாமில் இந்த ஒரு ராத்திரி பெஞ்ச கனமழையால் மட்டுமே 33,400க்கும் மேற்பட்டவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க, எல்லா அஸ்ஸாம் மக்கள். அஸ்ஸாமோட 18 மாவட்டங்களில் இந்த வெள்ளம்ன்ற விஷயம் இருக்கு பாருங்க, அது ருத்ரதாண்டு ஆட ஆரம்பிச்சிருக்கு, ஒரே ராத்திரி பெஞ்ச மழைக்காக மட்டுமே சொல்கிறேன். இந்த சாலைகளாக இருக்கட்டும், பாலங்களாக இருக்கட்டும், இன்னும் நிறைய உட்கட்டுமானம் சார்ந்த அமைப்புகள் இருக்குல்ல, அங்கெல்லாம் வெள்ள நீர் புகுந்துருக்குங்க. ஸோ ஒரு பக்கம் பொதுமக்கள் வீட்டுக்குள்ளேயும் இருக்க முடியாது, ஃபுல்லாக உள்ள தண்ணி, இன்னொரு பக்கம் வெளியே சேஃபாக இருக்கலாம் பார்த்தா அங்கேயே முடியாது, எல்லாம் கொலாப்ஸ் வேறு. இதெல்லாம் தாண்டி அவங்க உயிரை பாதுகாத்துக்கிறதுக்கு இந்த தற்காலிக தங்கும் இடங்களை அரசு அமைச்சிருக்குள்ள அங்கே தான் போய்கிட்டு இருக்காங்க. அஸ்ஸாம் மக்கள் நிலைமை ரொம்ப கவலைக்கிடமாக இருக்கு. இப்போ இதுதான் அஸ்ஸாமோட ஒட்டுமொத்த நிலவரத்தை விவரிக்கிற ஒரு புகைப்படம்னு சொல்லலாம். இந்த அளவுக்கு தண்ணிங்க அங்கே. ஆக்சுவலாக இது கம்மினே சொல்லலாம், சொல்ல போனால் இன்னும் நிறைய இடங்கள் இதை விட அதிகமாக நின்றுக்கிட்டு இருக்கு. அங்கே படகெல்லாம் கொண்டு வந்து அதில் பொருட்களை ஏற்றிக்கிட்டு ஒரு இடத்துக்கு போகிறது வர்றதுமா அங்கே இருக்க மக்கள் இருந்துக்கிட்டு இருக்காங்க. எல்லாமே அத்தியாவசிய பொருட்கள், அதை எடுத்துகிட்டு போகிறதுக்கு அங்கே இவ்வளோ கஷ்டமாக இருக்குது. அஸ்ஸாம் வீடுகள்லையும் இப்போ இதுதான் நிலைமை. அந்த 18 மாவட்டங்கள் சொன்ன பாருங்க, அங்கே பெரும்பாலான வீடுகளில் தாழ்வான பகுதிகள் வீடு வர எல்லாமே. ஸோ ஃபுல்லாக வீட்டுக்குள்ளே தண்ணி புகுந்து அதை வெளியேற்றினாலும் திரும்ப திரும்ப மழை பெஞ்சு வெள்ளம் உள்ளே வந்து தண்ணி ஃபுல்லாக பூந்துக்கிட்டு இருக்கு. ஸோ அங்கே இருக்க வீடுகள் நிலைமை இவ்வளோ மோசமாக இருந்துக்கிட்டு இருக்கு. ஆக்சுவலாக அஸ்ஸாமில் கிட்டத்தட்ட 142க்கும் மேற்பட்ட கிராமங்கள் நீரில் மூழ்கி இருக்கு. இந்த செய்தி வெளியே வந்துச்சா? 142க்கும் மேற்பட்ட கிராமங்கள், கிட்டத்தட்ட 1511 ஹெக்டேர்ஸ் விவசாய நிலம் முழுமையாக பாதிக்கப்பட்டிருக்கு. ஒரு ராத்திரி மழை இவ்வளோ பண்ணுமான்னு கேட்டிங்கன்னா அஸ்ஸாமில் பண்ணிக்கிட்டு இருக்கு பாருங்க. இந்த மழையோட தாக்கத்தை பற்றி இன்னும் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறதா இருந்தால், அஸ்ஸாமில் குறிப்பிட்ட சில பகுதிகளுக்கு வர்ற வியாழக்கிழமை வரைக்கும் ரெட் அலர்ட்டை எடுத்திருக்காங்க. ரெட் அலர்ட் இருக்கிறதுல உச்சபட்ச அலர்ட்டாக பார்ப்போம். அஸ்ஸாமில் இப்போ அந்த நிலைமை. இன்னும் 2-3 நாட்களுக்கு மழை அங்கே தொடர்ந்துச்சுன்னா நிலைமை ரொம்ப ரொம்ப மோசமாகுங்க, ரொம்ப மோசமாகும். இந்த ஐஎம்டி இருக்காங்களே, இந்தியன் மெட்ரலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட், இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா அடுத்த 2 நாட்கள் வரைக்கும் எக்ஸ்ட்ரீம்லி ஹெவி ஃபால்ஸ் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதீத கனமழை இருக்குது பார்த்தீங்களா, அது அடுத்த கட்டத்துக்கு அஸ்ஸாமை வாட்டி வதைக்கும்னு அவங்களே சொல்லியிருக்காங்க. நார்த் ஈஸ்ட் இந்தியா, சப் ஹிமாலயன், வெஸ்ட் பெங்கால், சிக்கிம்னு இந்த பகுதிகளும் இந்த கனமழைக்கு விதிவிலக்கு இல்லைன்னு அவங்க சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் ஆக்சுவலாக 2 மாதம் கடந்து நடக்கும்னு நினச்சோம் கனமழைன்ற ஒரு விஷயம். ஆனால் ஜூன்லேயே பொலக ஆரம்பிச்சிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் வீட்டில் இருக்கிற நெட்டிசன்ஸ் அமைதியாக இருப்பாங்களா? சாதாரண நேரத்திலேயே கண்டென்ட் இல்லாததை கண்டென்ட்டாக மாற்றி போஸ்ட் போடுவாங்க. இப்போயும் ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, நம்ம கவுண்டரோட ஃபோட்டோ ஒன்று போட்டு ஆஃபீஸ் போகிற குழந்தைங்களுக்கெல்லாம் லீவ் இல்லையாம்பா அப்படின்னு கதற மாதிரியும் போட்டு வச்சுருக்காங்க. இன்னொரு பக்கம் எக்ஸ்பெக்டேஷன், மழை, இளையராஜாவோட பாடல்கள், டிஎன் பஜ்ஜி. ஆனால் நடக்கிற ரியாலிட்டி மழை, பவர் கட்டு, கொசுக்கடி. யாரோ பாதிக்கப்படல, நாங்களே பாதிக்கப்பட்டோம். எப்படா கரண்ட் வரும்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம், வந்ததை ஷூட் ஆரம்பிச்சிட்டோம். ஓகே, சென்னையில் மழை வெளுத்து வாங்கிட்டு இருக்கு பார்த்தீங்களா? இது சார்ந்த ஃபுட்டேஜஸ் உங்ககிட்ட காட்டுறேன், அதை நீங்கள் பாருங்கள். பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கே புரியும், ஓ ஒரு ராத்திரி மழைக்கு எப்படின்னா அப்போ அடித்து துவைச்சா சென்னை என்ன ஆகும்னு சொல்லிட்டு.
2015 சென்னை பெருவெள்ளம் இருக்குல்ல, அதுக்கு முன்னாடி வரைக்கும் எல் நினோ அப்படின்ற ஒரு டேர்மை பற்றி பலருக்கும் தெரியாமே இருந்துச்சு. ஃப்ளட்டுக்கு அப்புறம் தான் எல் நினோ பற்றி எல்லாம் தேடி தேடி படிக்க ஆரம்பித்தாங்க. அப்பேற்பட்ட எல் நினோ சார்ந்து நம்மளே வீடியோ மேக் பண்ணி போட்டுருக்க நம்ம சேனலை அதை தயவு செஞ்சு பாருங்கள். ஏன்னா இப்போ மக்கள் மத்தியில் என்ன ஆச்சோம்னா, இந்த வருஷம் எல் நினோ வருஷம்னு முடிவு பண்ணி சொல்லிட்டாங்க ஆய்வாளர்கள்லாம். ஸோ இதன் காரணமாகவே ஜூலை மாசத்துல தாக்கத்தை காட்ட நினைச்ச எல் நினோ இப்போ ஜூனோட முதற்பாதி முடிஞ்சதுமே காட்ட ஆரம்பிச்சிச்சு போல இருக்கு அப்படின்ற அச்சத்தில் மக்கள் இருந்துட்டு இருக்காங்க. மக்கள் அச்சப்படுறபடி இது எல் நினோ தாக்கத்தோட ஆரம்ப புள்ளியா இருக்கு அப்படின்னா உண்மையிலே எல்லாருமே கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருக்கிறது நல்லதுங்க. குறிப்பாக அரசை சொல்கிறேன். ஏன்னா 5 ஆண்டுகள்ல இருந்து 7 ஆண்டுகளுக்குள்ள ஒரு முறை வர்ற இந்த எல் நினோ இருக்கு பார்த்தீங்களா, இதோட தாக்கம்ன்றது ருத்ர தாண்டவமாக இருக்கும். மக்களே, இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான். இந்த எல் நினோ தாக்கமோ அப்படின்னு மக்கள் இப்போ கொஞ்சம் அஞ்ச ஆரம்பிச்சிருக்காங்களே, இது சார்ந்த தெளிவுபடுத்தலை அரசு மேற்கொண்டே ஆகணும். ஏன்னா முன்னாடி டிஜிட்டல் வளர்ச்சி பெருசாக கிடையாது, ஆனால் இப்போ இருக்குது. ஒவ்வொரு தெரியாத விஷயத்தை பற்றியும் தேடி தேடி தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க, படித்தோ இல்லை வீடியோவாக பார்த்தோம். அப்படி இருக்கிற மக்களுக்கு இந்த ஒரு விஷயம் சார்ந்த உண்மை இருந்துச்சுன்னா அரசு தெளிவுபடுத்துறது நல்லதுங்க. வந்து போனதுக்கு அப்புறமா ஐயோ அம்மான்னு கதறதை விட வர்றதுக்கு முன்னாடி அது சார்ந்த விழிப்புணர்வு மக்களுக்கு கொடுத்துட்டு நாம அலர்ட்டாக இருக்கிறது நல்லதுன்னு சொல்ல வரேன். அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.